Hello everyone, welcome to our channel Natural Blossom. ரீசெண்ட் டைமில் என்னால் நிறைய வீடியோஸ் போட முடியல. பட் இப்போ நம்ம 12th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு முக்கியமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா CUET என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ இட் இஸ் நத்திங் பட் காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். அதாவது இந்தியாவுக்குள்ளே இருக்கிற சென்ட்ரல் யூனிவர்சிட்டி எல்லாத்துக்குமான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான். முன்னாடி தனித்தனி யூனிவர்சிட்டிக்கும் தனியாக எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க. லாஸ்ட் இயர்லேருந்து அதை ஜென்ரலாக மாற்றிட்டாங்க. நீட் எப்படி நம்ம ஆல் ஓவர் இந்தியா எழுதுறோமோ அந்த மாதிரி ஆல் ஓவர் த சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு CUET அப்படின்னு ஒரு எக்ஸாம் மாற்றிட்டாங்க. ஸோ இந்த வருஷம் எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன எலிஜிபிலிட்டின்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதை கம்பல்சரி அப்ளை பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். எய்தர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க இல்லை என்னால் பாஸ் பண்ண முடியும், அது எல்லாமே செகண்டரி தான். ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போவோம். கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணுறது மூலிமா பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த ப்ராஸ்பெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்ன யூனிவர்சிட்டிஸ்லாம் இதுக்கு கீழே வருது, CUET எழுதுறது மூலிமா நம்ம எங்கெல்லாம் அப்ளைஸ் ஆகலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதில் ப்ரிஃபர் பண்ணுறது, ஏன்னா நம்ம தமிழ் பீப்புள்ஸ், தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி தான் நமக்கு நியர்பையில் இருக்குது. அப்போது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி, இது ரெண்டுக்கும் தான் நம்ம மோஸ்ட்லி இன்னும் இங்கே இருக்க லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸை நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். உங்களுக்கு வில்லிங் இருந்ததுன்னா நீங்கள் ஆல் ஓவர் இந்தியாவில் எந்த யூனிவர்சிட்டி வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஐ திங்க் இட் இஸ் ஏ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், CBT அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கம்ப்யூட்டரில் தான் எழுத போகிறீங்க. ஸோ இதுக்கான இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் டேட்ஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு இது ஆன்லைன் அப்ளிகேஷன் என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 27th ஃபெப்ரவரியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுவே நம்மளோட வீடியோ அப்லோடிங் டிலே தான் பண்ணுறோம். ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 26 மார்ச் 2024. பிஃபோர் தட் எல்லாருமே என்ன பண்ணிவிடுங்க, அப்ளை பண்ணிவிடுங்க. அரௌண்ட் இன்னும் ஒரு 24 டேஸ் இருக்குது. ஸோ யாருமே அது வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இப்போவே அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு நியர்பை சென்டர்ஸ் கிடைக்கும், ஓகேவா? ஸோ அதுக்கான ஆன்லைன் பேமெண்ட்டுமே எனக்கு என்றைக்கு வரைக்கும் போர்ட்டல் ஓப்பனாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 26 மார்ச் 2024 வரைக்கும் இருக்கும். தென் இதில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்குது, நான் அப்ளை பண்ணும்போது என்னோடய ஸ்பெல்லிங் தப்பாக போட்டுட்டேன், இல்லை என்னோடய அட்ரஸ் தப்பாக கொடுத்துட்டேன், அந்த மாதிரியான கரெக்ஷன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அகைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 28 and 29 கரெக்ஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அந்த டைமில் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன்ஸை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். தென் அது உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கே அப்படின்றத எப்போ சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 30 ஏப்ரல் 2024. அந்த டைமில் தான் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எக்ஸாமினேஷன் சென்டர் சொல்ல மாட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் பாண்டிச்சேரியில் எழுத போகிறீங்க, தமிழ்நாட்டில் எழுத போகிறீங்க அப்படின்ட்டு பிளேசஸ், ஒரு விழுப்புரம், சென்னை, இந்த மாதிரியான லொக்கேஷன் சிட்டியை மட்டும் சொல்லுவாங்க. பட் எந்த காலேஜ், எந்த சென்டர்ன்றதை எக்ஸாமுக்கு ஒரு 2 or 3 days பிஃபோர் தான் உங்களுக்கு அட்மிட் கார்டில் மென்ஷன் பண்ணி அனுப்புவாங்க, ஓகேவா? கார்டு உங்களுக்கு எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா லைக்லி மே 2nd வீக்கில் வந்துடும். ஸோ டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் மே 15 to May 31. ஸோ அதுக்குள்ளே இருக்கிற ஏதாச்சும் ஒரு டேட், அதாவது ரொட்டேஷ்னல் பேசிஸில் உங்களுக்கு போடுவாங்க. ஏன்னா இது நிறைய குரூப்ஸுக்காக கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது இல்லையா, BA, BSc 15 to 31 வரைக்கும் ஷிஃப்ட் பேசிஸில் காலையில் ஒரு சப்ஜெக்ட், மதியம் ஒரு சப்ஜெக்ட்டு, ஆல்டர்னேட்டிவ் சப்ஜெக்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் உங்களோட அட்மிட் கார்டு வரும்போது உங்களுக்கு என்றைக்கான எக்ஸாம் அப்படின்றது தெரிய வந்துடும். ஸோ இதில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் தான், https://exam.nta.ac.in/CUET-UG/, ஓகேவா? ஸோ எனக்கு ஜஸ்ட் க்ரோமில் போய்ட்டு என்ன பண்ணணும், CUET 2024 UG அப்படி டைப் பண்ணாலே எனக்கு ஃபஸ்ட் வர வெப்சைட்டில் நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணலாம், ஓகேவா? ஸோ CUET PGன்னு இன்னொன்று இருக்குது, அதாவது மாஸ்டர் டிகிரிஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு PG வரும். 12th முடிச்சுட்டு போகிற ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே UGன்னு வரும். ஸோ கரெக்டாக UGன்னு பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதுக்கு ரிசல்ட் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா லைக்லி 30 ஜூன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இட் மே பி டிஃபர், இது மாறலாம். அந்த டைமில் ஏதாச்சும் ரீசன்ஸ்க்காக தள்ளி போடலாம், முன்னாடியே வரலாம். ஸோ அதை அந்த டைமில் பார்த்துக்கலாம் ரிசல்ட். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கான கவுன்சிலிங்ஸ் டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எவ்வளோ, எனக்கு என்ட்ரன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல், நீங்கள் அன்ரிசர்வ்ட் கேட்டகரியில் வருவீங்க. அதுக்கு per 3 சப்ஜெக்ட், ஒரு 3 சப்ஜெக்ட்டுக்கு சேர்ந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு யூனிவர்சிட்டியில். அதுக்கு 1000 rupees. அடுத்தது அடிஷ்னலாக நான் 4th சப்ஜெக்ட் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், 400 ஆட் ஆகிடும். இப்போ நான் 4 சப்ஜெக்ட் அப்ளை பண்ணேன்னா எனக்கு 1400 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே ஓபிசியாக இருந்தீங்கன்னா 900 ஃபார் ஃபஸ்ட் 3 சப்ஜெக்ட் அண்ட் 375 ஃபார் நெக்ஸ்ட் சப்ஜெக்ட், ஓகேவா? ஸோ மொதல் 3 சப்ஜெக்ட்டு 900, அடுத்த சப்ஜெக்ட்டு 375. ஸோ SC, ST, PWBD, தேர்ட் ஜெண்டர்ஸ், ஸோ இவங்களுக்கெல்லாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 சப்ஜெக்ட்டு 800, அடிஷ்னலாக அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு ஈச் சப்ஜெக்ட் 350, ஓகேவா? அதுவே நான் NRIயாக இருக்கேன், சென்டர்ஸ் அவுட் சைடு இந்தியா,
ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 சப்ஜெக்ட்டுக்கு 4500 அண்டு அடுத்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 1800 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த வருஷம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் மைட் பி ஹைப்ரிட் மோட், எய்தர் பேப்பர் பென்னாகவும் இருக்கலாம் இல்லை கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாகவும் இருக்கலாம். இது எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்கன்றதை பார்த்துக்கிட்டு மோட் ஆஃப் எக்ஸாம் சொல்லுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ப்ரீவியஸ் இயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது சிபிடியாக தான் நடந்தது, கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனாக தான் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமுக்கே ப்ரிப்பேர் பண்ணுறது பெட்டர். ஸோ டெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் தான், ஒரு மார்க்காக தான் உங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸுமே வரும். ஸோ இதில் என்னென்ன லாங்குவேஜில் நீங்கள் எழுதலான்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 13 லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு தமிழ், இங்கிலீஷ் அவைலபிளாகவே இருக்குது. ஸோ மேக்ஸிமம் தமிழ் அண்ட் இங்கிலீஷே ப்ரிஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு அதர் லாங்குவேஜ் தெரியும், என்னோட மதர் டங் வேறுனா நீங்கள் வேறு ப்ரிஃபர் பண்ணலாம். தென் இதுக்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் டு பி டெஸ்டட் த்ரூ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், அதாவது ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதுலேருந்து எனக்கு ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறது. தென் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேசேஜஸ், ஃபேக்டுவல், லிட்ரரி அண்டு நரேட்டிவ் பேசேஜஸ் கொடுத்து அதை டெவலப் பண்ண சொல்கிறது, அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறது, இந்த மாதிரி இருக்கும். ப்ளஸ் ஆப்டிடியூட் அண்டு வெக்காபுலரி. தென் மேஜர் சப்ஜெக்ட் எதுலேருந்து உங்களுக்கு கேட்பாங்க, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ், நீங்கள் போடுற சப்ஜெக்டை பொறுத்து. இப்போ நான் வந்து ஃபிசிக்ஸுக்கு அப்ளை பண்ணேன்னா எனக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இது ஓரியன்டான கொஸ்டின்ஸ் வரும். அதுவே நான் பயாலஜி ரிலேட்டட் சப்ஜெக்ட் போகிறேன், பயோடெக்னாலஜி, பயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி இந்த மாதிரி போடும்போது எனக்கு எல்லாமே பயாலஜி ரிலேட்டடாக வரும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ரிலேட்டடாக வரும். ஸோ இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்க்கான சிலபஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட 11th 12th ஸ்டாண்டர்ட் புக்ஸ் தான். ஸோ 12th தான் கொடுத்துருப்பாங்க. பட் நீங்கள் 11th சேர்ந்து படிக்கும்போது உங்களுக்கு மோட் ஆஃப் ப்ரிப்ரேஷன் ரொம்பவே சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய 12th பேசிக்ஸ் எல்லாமே எங்கே இருக்குது, 11th இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் 11th ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு 12th சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேவா? தென் ஜென்ரலாக என்னென்ன விஷயம் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் மென்டல் எபிலிட்டிஸ், நியூமரிக்கல் எபிலிட்டி, குவான்டிடேட்டிவ் ரீசனிங், இது எல்லாமே மேக்ஸ் தான். ஜஸ்ட் இந்த ஆப்டிடியூட்ஸ் தான் கேட்டுகிட்டு இருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுக்கணும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி exams.nta.ac.in CUET-UG/ இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இதுக்குள்ளே போனதுமே உங்களுக்கான அப்ளிகேஷன் போர்ட்டல் இப்படி தான் இருக்கும். நீங்கள் exam.nta.in/CUET-UG/ இந்த வெப்சைட்டுக்கு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கான போர்ட்டல் உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு அப்ளைடு ஃபார் அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்ட், செக்யூரிட்டி பின் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க. இது எப்போனா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு செகண்ட் டைம் லாகின் பண்ணும்போது தான் இது வரணும். ஸோ ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஹியர் அப்படின்னு லெஃப்ட் சைடில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லெஃப்ட் சைடு பாட்டமில் இருக்க க்ரீன் கலர் நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஹியர்ன்றதை கிளிக் பண்ணணும். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு மேண்டட்டரி, ஓகேவா, ஆர் எனி அதர் டாக்குமெண்ட் ரிலேட்டட் டு யுவர் கன்சர்ன். உங்களுக்கு எது விருப்பமோ அதை கொடுக்கலாம். பட் என்னோடய சாய்ஸ் எதுனா ஆதார் தான் பெஸ்ட். ஏன்னா நம்ம ஆதார் லிங்க் பண்ணி வச்சுருக்கோம், அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ அதை கரெக்டாக வச்சுருப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் ஆதார் கொடுக்கும்போது டேரெக்டாக ஆதார் லிங்க்டு மொபைலுக்கு ஓடிபி வரும். ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் கையில் உங்கள் ஆதார் கார்டில் லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பர் கையில் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் இருக்கு இல்லையா, ஐ ஹேவ் அன் ஆதார் நம்பர் அண்ட் விஷ் டு கிரியேட் மை லாகின் யூஸிங் ஆதார் நம்பர். இதை கொடுத்துட்டு உங்கள் ஆதார் கார்டு நம்பரை இந்த பாக்ஸில் கொடுங்க. இந்த பாக்ஸில் கொடுத்ததுக்கப்புறம் கீழே கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மொபைல் ஓடிபி வரும். அந்த ஓடிபி போட்டு என்டர் பண்ணோடனே உங்களுக்கு லாகின் ஆகிடும். ஓகேவா? இன்கேஸ் எனக்கு லாகின் ஆகலை, வெளியில் எக்ஸிட் ஆகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், சைடில் உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் வந்திருக்கும், அதை நம்ம ரைட் சைடில் பார்த்தோம் இல்லையா ஃபஸ்ட் பேஜில், அங்கே போய்ட்டு லாகின் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இங்கே உங்களோட நேம் கேட்கும். மேக்ஸிமம் இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா ஆதார்லேருந்து டேரெக்ட் அப்டேட் பண்ணிடுறாங்க. உங்களோட நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், நேஷ்னாலிட்டி, தீஸ் டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுத்த ஆதார் நம்பர்லேருந்து அப்படியே ஃபுல் பேக் பண்ணிடுறாங்க. இல்லைனாலும் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஒன்ஸ் செக் பண்ணிங்க உங்களோட நேம் அக்கார்டிங் டு யுவர் 10th மார்க் ஷீட். உங்கள் 10th மார்க் ஷீட்டில் என்னென்ன பேர் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஸ்பெல்லிங்கில் கரெக்டாக இருக்கணும். கீழே உங்களோட ஃபாதர் நேம் ஆர் கார்டியன் நேம், அதுக்கடுத்தது உங்களோட மதர் நேம் ஆர் கார்டியன் நேம். ஸோ ஸ்பெல்லிங்ஸ் எல்லாமே 1க்கு 2 வாட்டி செக் பண்ணி கரெக்டாக கொடுங்க. தென் டேட் ஆஃப் பர்த், தென் ஜெண்டர், மேலாக இருந்தால் மேல்னு கொடுங்க, ஃபீமேலாக இருந்தால் ஃபீமேல்னு கொடுங்க, தேர்ட் ஜெண்டராக இருந்தால் நான் ரேதர் தென் கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நேஷ்னாலிட்டி இந்தியன் கொடுங்க. ஒருவேளை அதர் தென் இந்தியாவாக இருந்தால் என்ன கண்ட்ரின்றதை கொடுங்க. தென் ஐடென்டிஃபிகேஷன் டைப் எனி அதர் வேலிடிட்டி ஐடி கார்டுன்னு கொடுங்க. ஏன்னா ஆதார்ன்றது அதில் மென்ஷன் ஆகாது. எனி அதர் ஐடி கார்டுன்னு கொடுத்துட்டு இங்கே கீழே நீங்கள் உங்களோட ஆதார் கார்டு நம்பரை கொடுத்துக்கலாம். ஓகேவா? தென் உங்களோட அட்ரஸ் கேட்கும். இப்போ
நீங்கள் பர்மனெண்ட் அட்ரஸும் ப்ரெசென்ட் அட்ரஸும் சேம்னா ப்ரெசென்ட் அட்ரஸ் கொடுத்துட்டு கிளிக் அஸ் சேம் அஸ் பர்மனெண்ட் அட்ரஸ் இங்கே இருக்கு இல்லையா, சேம் அஸ் பர்மனெண்ட் அட்ரஸ்னு இதை கிளிக் பண்ணால் போதும். இல்லை நாங்கள் இப்போ வேறு இடத்துல வாடகைக்கு இருக்கோம், இல்லை வெளியூர்லேருந்து வந்திருக்கோம் அப்படின்னா அட்ரஸில் உங்களோட டீட்டெயில் கொடுங்க. மேக்ஸிமம் உங்களோட வீட்டு நம்பர், ஸ்ட்ரீட், ஊர், கண்ட்ரி, ஸ்டேட்டு, யூனியன் டெரிட்டரி ஆர் ஸ்டேட்டு கேட்பாங்க, டிஸ்ட்ரிக்ட், பின்கோட் இது எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு இமெயில் ஐடி கரெக்டாக கொடுக்கணும். ஸோ உங்கள்கிட்ட கரண்ட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இமெயில் கொடுங்க. ஸோ அதுக்கு தான் இதுக்கும் ஓடிபி வரும். எப்படி உங்களுக்கு மொபைல் ஓடிபி வந்ததோ அதே மாதிரி இமெயில் ஓடிபியும் வரும். ஸோ இதில் நீங்கள் போய்ட்டு உங்களோட இமெயில் அட்ரஸ் கரெக்டாக கொடுத்துட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணணும். தென் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டு அகைன் மொபைல் நம்பரை கன்ஃபார்ம் பண்ணணும். ஆல்டர்னேட்டிவ் நம்பராக உங்களோட பேரண்ட் நம்பரோ இல்லை உங்களோட கார்டியன் நம்பரோ கொடுத்து வச்சிங்க சேஃப்டிக்கு. ஓகேவா? கொடுத்துட்டு அடுத்து பர்மனெண்ட் அட்ரஸ் சேமாக இருந்ததுன்னா சேம் அஸ் ப்ரெசென்ட் அட்ரஸ் கொடுங்க. சேம் இல்லை டிஃப்ரெண்ட்னா சேம் இந்த டீட்டெயில்ஸை இங்கே மறுபடியும் ஃபில் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களோட அட்ரஸ், தென் அவங்களோட டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போது உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்டை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸோ பாஸ்வேர்ட் மஸ்ட் பி வித் கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், சிம்பிள், நம்பர். ஸோ இந்த நியூமெரிக்கல் காம்பினேஷன்ஸ் இந்த 4 சொன்னோம் இல்லையா, கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், சிம்பிள், நம்பர்ஸ் இந்த 4மே கம்பைன் ஆக்கி வரணும். மினிமம் ஆஃப் 8 கேரக்டர்ஸ், 8 லெட்டர்ஸ் வர மாதிரி இருக்கும். மோர் தென் 8 இருந்தால் இன்னும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் கன்சர்ன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு நம்பர் கொடுத்து ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? அடுத்த செக்யூரிட்டி கொஸ்டினில் ஒரு 4 or 5 கொஸ்டின் கேட்கும். அதில் எதை நீங்கள் மறக்காமல் ஞாபகம் வச்சுப்பீங்க. இன்கேஸ் ஃபியூச்சரில் உங்கள் பாஸ்வேர்ட் மறந்துட்டீங்க, தவற விட்டுட்டீங்கன்னும் போது இந்த செக்யூரிட்டி கொஸ்டின் வச்சு நீங்கள் அதை பேக்கப் எடுத்துக்கலாம். ஸோ என்ன செக்யூரிட்டி கொஸ்டின் கேட்டால் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமோ அதை போட்டு வச்சுக்கிட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா என்டர் த செக்யூரிட்டி பின்னுட்டு ஒரு 7 டிஜிட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த 7 டிஜிட் நம்பர் இங்கே என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்துடணும். சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஒன்ஸ் கரெக்டானு செக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா இந்த மாதிரியான கிளிக் பாக்ஸஸ் இருக்கும். கேண்டிடேட் நேம், ஃபாதர் நேம், மதர் நேம்னு இருக்கும். அதில் நீங்கள் போய்ட்டு இப்படி கிளிக் பண்ணோன்னே இதில் இருக்கிற மாதிரி க்ரீன் கலரில் டிக் மாறிடும். ஸோ இது எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு டிக் பண்ணதுக்கப்புறம் கீழே இங்கே ஐ அக்ரீன்றது ஒன்று இருக்கும். அந்த ஐ அக்ரீன்றதை டிக் பண்ணிவிடும். டிக் பண்ணிவிட்டு சப்மிட் அண்டு சென்ட் ஓடிபி. இப்போ ஒரு வாட்டி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட மெயில் ஆர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ரெண்டையுமே செக் பண்ணி பாருங்கள். எதில் ஓடிபி வந்திருக்கோ அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு அகைன் இங்கே ஒரு செக்யூரிட்டி பின் வேறு நம்பர்ஸ் தான் வரும். ஸோ அந்த நம்பர்ஸ் கரெக்டாக பார்த்து போடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு அந்த நம்பர் புரியலன்னும் போது இங்கே ரெஃப்ரெஷ் சிம்பிள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரெஃப்ரெஷ் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா வேறு நம்பர் மாறும். ஸோ இங்கே என்ன 7 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்களோ இல்லை 6 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை என்ட்ரு பண்ணி வெரிஃபை அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஐடி ஓப்பன் ஆகும். இப்போ உங்கள் மெயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் ஒன்று வரும். யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர்ட் அப்படின்னு போட்டு உங்களுக்கான ஒரு 16 டிஜிட் நம்பர் நினைக்கிறேன் ஒரு நம்பர் வரும். ஸோ அந்த நம்பரையும் உங்களோட பாஸ்வேர்டையும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட் பேஜ் பார்த்தோம் இல்லையா, இந்த ஃபஸ்ட் பேஜில் போய்ட்டு இப்போ ரைட் சைடில் அப்ளிகேஷன் நம்பர்ன்ற இடத்துல அந்த மெயிலில் வந்த நம்பர் இல்லை அப்ளிகேஷன் நம்பரை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்ட் கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், நம்பர் அண்ட் சிம்பிள்ஸ் இந்த காம்பினேஷனில் ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதை என்டர் பண்ணிவிட்டு ப்ளஸ் அதுக்கப்புறம் அகைன் ஒரு செக்யூரிட்டி நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த 6 டிஜிட் ஆர் 7 டிஜிட் நம்பர் அதை எடுத்து நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு உள்ளே லாகின் கொடுக்கணும். ஸோ மறுபடியும் உங்களுக்கு இந்த பேஜஸ் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ வர பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகும்போது ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் டிக்குன்னு காமிக்கும், அப்ளிகேஷன்றது நாட் கம்ப்ளீட் அப்படின்னு காமிக்கும். இந்த இடத்துல உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் காமிக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு கீழே வர எல்லா டீட்டெயில்ஸுமே வரும். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் டீட்டெயில், பர்சனல் டீட்டெயில், கோட்டா டீட்டெயில். கோட்டா இந்த சென்ஸ் நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்க, ஸ்போர்ட்ஸ் கோட்டா இல்லை மிலிட்ரி இதில் இருக்கீங்களா, பர்சன் வித் டிசபிலிட்டியாக இருக்கீங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கோட்டா அலாட்மெண்ட் இருக்கும், அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ப்ளஸ் யூனிவர்சிட்டியில் நீங்கள் என்ன ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணுறீங்க, எந்த யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்றதை கொடுக்கணும். தென் நீங்கள் என்னென்ன டெஸ்ட்டஸ் எழுத போகிறீங்க, என்னென்ன சப்ஜெக்ட்ஸுக்கு நீங்கள் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆக போகிறீங்கன்னு போடணும். தென் எந்த ரெஃபரன்சஸ் 4 சென்டர்ஸ் கொடுப்பாங்க, உங்களுக்கு நியர்பை இல்லை உங்களுக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய 4 பிளேசஸ் சூஸ் பண்ணுவீங்க. தென் அப்லோட் டாக்குமெண்ட். ஸோ மேக்ஸிமம் உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர் இது ரெண்டும் தான் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுக்குமே ஒரு க்ரைட்டீரியா உங்களுக்கு 200 கேபிக்குள்ளே இருக்கணும் ஃபோட்டோ, சிக்னேச்சர் 30 to 40 கேபிக்குள்ளே இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், சைஸ் ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை அப்லோட் பண்ணணும். இன்கேஸ் அது எனக்கு தெரியல, அதை எப்படி அப்லோட் பண்ணணும்னு நீங்கள் டவுட்டாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான செப்பரேட் வீடியோ நான் போடுறேன்.
ஓகேவா. ஸோ இது எல்லாமே முடிச்சுட்டு ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபைனல் சப்மிட் கொடுக்கணும். ஒருவேளை நீங்கள் இமெயில் வெரிஃபை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இமெயில் வெரிஃபிகேஷன் கேட்கும். அதாவது மொபைல் ஓடிபி வந்தது இல்லையா, அதே மாதிரி இமெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை என்ட்ரு பண்ணி வெரிஃபைன்னு கொடுக்கணும். ஸோ பேமெண்ட்டுக்கான போர்ட்டல் ஓப்பன் ஆகிடும். ஆன்லைனில் நீங்கள் பணம் கட்டிட வேண்டியது. ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் கொடுத்ததே அதில் ஆட்டோ ஃபில் ஆகி வரும். அதில் என்னென்ன மிஸ் ஆகிருக்கோ அதை மட்டும் நீங்கள் ரீஎன்டர் பண்ணணும். அதே தான் சேம் பர்மனெண்ட் அட்ரஸ் இல்லை டிஃப்ரெண்ட் அட்ரஸ்னால் டிஃப்ரெண்ட்டாக ஃபில் பண்ணணும். சேம் அஸ் பர்மனெண்ட்னால் அதையே அப்படியே கொடுத்துருங்க. ஓகேவா. அடுத்தது ஏபிசி ஐடி மேக்ஸிமம் யாருக்குமே இருக்காது, அதை விட்டுடுங்க. மற்ற டீட்டெயில்ஸ் உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம், நேஷ்னாலிட்டி, ஐடென்டிஃபிகேஷன் டைப், ஆதார் கார்டுனா எனி அதர் வேலிட் கவர்மெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் வித் ஃபோட்டோகிராஃப் அதை கொடுத்துட்டு ஆதார் கார்டு நம்பர், அடுத்தது எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்க, அப்பா பேர், அம்மா பேர், அப்பா என்ன படிச்சிருக்காங்க, அம்மா என்ன படிச்சிருக்காங்க, உங்களோட ஃபேமிலிக்கான ஆனுவல் இன்கம் எவ்வளோ, அதே ட்வின் பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க. இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துருங்க. நோன் கொடுத்தீங்கன்னா இந்த கீழே இருக்கிறது எதுவுமே ஓப்பன் ஆகாது. ஓகேவா. தென் ஆர் யூ டயபெட்டிக்ஸ்னு கேட்பாங்க. அதாவது உங்களுக்கு சுகர் இருக்கா அந்த இது டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ப்ளஸ் உங்களோட ரெசிடென்ஸ் அர்பனா ரூரலா, கிராமமா நகரமா அப்படின்னு கேட்பாங்க. தென் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட மோட் ஆஃப் ப்ரிப்ரேஷன், இண்டிவிஜுவலாக ப்ரிப்பேர் பண்ணிங்களா, டியூஷன் சென்டர் போனீங்களா, இல்லை வேறு எந்த இன்டர்நெட்டில் ப்ரிப்பேர் பண்ணிங்களா, அந்த மாதிரி மோட் ஆஃப் ப்ரிப்ரேஷன் என்னென்னு கேட்பாங்க. நீங்கள் எந்த மோட் ஆஃப் ப்ரிப்ரேஷன் யூஸ் பண்ணிங்களோ அதை கொடுங்க. மேக்ஸிமம் இண்டிவிஜுவல்னே கொடுங்க. தென் மீடியம் ஆஃப் ஸ்டடி இன் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன், இங்கிலீஷ் மீடியம் வந்தால் இங்கிலீஷ்னு கொடுங்க. நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்கூலில் படிச்சிங்கன்னா தமிழ்னு கொடுங்க. ஓகேவா. இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஐ அக்ரி அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு என்னோட ரைட் சைட் பாட்டமில் பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு இருக்கும். ஸோ இதை கொடுத்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா கோட்டா கேட்டகரின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ கோட்டாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாவர்ட்டி லைனுக்கு கீழே வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, நோனா நோன் கொடுங்க. ப்ளஸ் டிஃபென்ஸில் இருக்காங்களா, ஸ்போர்ட்ஸ் கோட்டா, உங்களோட ஃபாதர்ஸ் ஆர் மதர்ஸ் இல்லை ரிலேஷன் யாராவது யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுறாங்களா, என்ன யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுறாங்க, என்ன டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க, இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும். உங்கள் ஃபாதரோட ஒர்க்கிங் ஸ்டேட்டஸ் என்ன, இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. இதில் எஸ்ன்ற கொஸ்டினுக்குலாம் எஸ்ன்னு கொடுங்க. இல்லை இது எதுவுமே எனக்கு சம்மந்தம் இல்லைன்னும் போது ஜஸ்ட்டு நோன்னு மட்டும் கொடுத்துட்டே வந்துடுங்க. ஓகேவா. ஸோ நீங்கள் எஸ் கொடுக்கும்போது இந்த பக்கம் இருக்கிறதுலாம் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் காஷ்மீரி மைக்ரண்ட்டான்னு கேட்பாங்க, நோ கொடுத்துருங்க. அதுவே உங்களுக்கு என்சிசி கோட்டா இருக்குதுன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன்னு கொடுத்துருங்க. ஓகேவா. ஸோ இதுதான் கோட்டாக்கான டீட்டெயில்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அதாவது குவாலிஃபிகேஷன் டீட்டெயில். ஸோ உங்களோட 10th எந்த வருஷம் பாஸ் பண்ணிங்க, அப்பியராக பாஸான்னு கேட்பாங்க. எல்லாருமே கண்டிப்பாக 10th முடிச்சாச்சு தான் 12th வந்திருப்பீங்க. 12th தான் நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்க, காலேஜுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க. அதனால் 10th எல்லாருமே கண்டிப்பாக பாஸ்டு தான். பாஸ்டுன்னு போட்டுட்டு எந்த இயரில் நீங்கள் பாஸ் பண்ணீங்க, இயர் ஆஃப் பாஸிங் என்ன, 2010, 2014 அந்த மாதிரி எந்த வருஷத்தில் பாஸ் பண்ணிங்களோ அந்த இயரை கொடுக்கணும். அடுத்தது எந்த எக்ஸாம், அது வந்து 10th ஆர் ஈக்குவலன்ட்னு கொடுத்துடணும். அடுத்தது இந்த மாதிரியான ரீஜனில் படித்தீங்க, ரூரலா அர்பனா அப்படின்னு கொடுக்கணும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா டைப் ஆஃப் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூலா, ப்ரைவேட் எய்டடா, அடுத்தது அன்எய்டடா, மிலிட்ரி ஸ்கூலா. ஸோ இந்த மாதிரியான ஃபர்தரில் நீங்கள் என்ன மாதிரியான டைப் ஸ்கூலில் படித்தீங்க. இப்போ ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தீங்கன்னா ப்ரைவேட் அன்எய்டட் அப்படின்னு கொடுக்கணும். ஓகேவா. ஸோ அந்த ஸ்கூலுக்கான கண்ட்ரி எங்கே இருக்குது. தென் ஸோ நீங்கள் எந்த ஸ்டேட்டில் எக்ஸாம் எழுதுறீங்க. இப்போ தமிழ்நாடு இருந்தால் தமிழ்நாடுன்னு கொடுங்க, பாண்டிச்சேரி இருந்தால் பாண்டிச்சேரின்னு கொடுங்க. ஸோ ஒரு சிலர் இதில் பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில் படிப்பாங்க, ஆனால் தமிழ்நாடு சிலபஸ் எழுதுறதால நெட் சென்டரில் போய் அப்ளை பண்ணும்போது அவங்க தமிழ்நாடுன்னு கொடுத்துட்றாங்க. ஸோ அது தமிழ்நாடில் பாண்டிச்சேரி தான் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் எங்கே எழுதுறீங்களோ அதை தான் கொடுக்கணும். ஓகேவா. போர்டு சிபிஎஸ்சி இருந்தால் சிபிஎஸ்சி கொடுங்க, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டாக இருந்தால் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு. ஃப்ரம் அதர் ஸ்டேட்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறவங்களா இருந்தால் அந்த ஸ்டேட் என்ன போர்டோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது உங்கள் காலேஜுக்கான நேம், அடுத்து உங்கள் ஸ்கூலுக்கான நேம், அவங்க அதுக்கான பின்கோட், அதோட அட்ரஸ் கொடுக்கணும். ப்ளஸ் நீங்கள் எந்த மோடில் இப்போ பாஸ் பண்ணியிருக்கீங்க, சிஜிபிஏவா பர்சன்டேஜான்னு கேட்பாங்க. அதில் நீங்கள் எது கொடுக்குறீங்களோ அந்த ஃபார்மேட்டில் அதுக்கான மார்க்கை ஃபில் பண்ணணும். இப்போ பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுக்குறோன்னா எத்தனை சப்ஜெக்ட், 5 சப்ஜெக்ட், அப்போ 500 மார்க்ஸுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்னோடனே அதுவாக பர்சன்டேஜை கேல்குலேட் பண்ணணும். அதுவே சிஜிபிஏவாக இருந்தால் நீங்கள் சிஜிபிஏ இங்கே டோட்டல் பாயிண்ட் இவ்வளோ, அதில் நான் ஸ்கோர் பண்ண பாயிண்ட் இவ்வளோ அப்படின்னு போட்டிங்கன்னா சிஜிபிஏவோட டீட்டெயில்ஸ் ஆகும். இப்போது 10th முடிச்சாச்சு, அடுத்தது என்னது 12th. ஸோ 12த்துக்கும் பேசிக் டீட்டெயில் கொடுக்கணும். பட் இந்த வருஷம் அப்ளை பண்ணுற எல்லாருமே என்னவா இருப்பீங்க, 12th எழுதிக்கிட்டு இருக்கிறவங்களா இருப்பீங்க. அப்போ இதுக்கு நீங்கள் என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அப்பியரிங் அப்படின்னு கொடுத்துட்டு மற்ற எல்லா டீட்டெயிலும் சேம், ஸ்கூல் நேம் அது எல்லாமே பண்ண போகிறீங்க. டோட்டல் மார்க் மட்டும் இதில் வராது. இதுக்கு பதிலாக நீங்கள் உங்களோட ரோல் நம்பர் மட்டும் கொடுத்தா போதும். ஓகேவா. முடிச்சுட்டு என்னோட லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஐ அக்ரியை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் சப்மிட் அண்டு நெக்ஸ்ட்ன்றதை கொடுக்கணும். ஓகேவா. என்ன ப்ரோக்ராம் சூஸ் பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து
செலக்ட் யுவர் யூனிவர்சிட்டி நேம். எந்த யூனிவர்சிட்டி வேணும் இதை கிளிக் பண்ணிங்கன்னா லிஸ்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி ஷோ ஆகும். அதில் உங்களுக்கு எந்த யூனிவர்சிட்டி வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி அண்டு தமிழ்நாடு யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணணும் ஆசைப்பட்றேன்னா ஃபஸ்ட்டு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி நீங்கள் கொடுக்கணும். தென் இந்த சைடில் இருக்கக்கூடிய ரைட் சைடில் அதில் செலக்ட் ப்ரோக்ராம், பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் என்ன ப்ரோக்ராமுக்கு நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணணும். அது முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது ஆடு அப்படின்னு கொடுக்கணும். சைடில் ஆட் அப்படின்னு கேட்கும், அந்த ஆடுன்றதை கொடுக்கணும். அகைன் எனக்கு அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு, அடுத்த சப்ஜெக்ட் வேணும்னா அகைன் அதே மாதிரி எந்த யூனிவர்சிட்டி என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்து ஆட் அப்படின்னு கொடுக்கணும். ஓகேவா? இதே மாதிரி எல்லாத்தையுமே ஆட் பண்ணி செக் பண்ணிவிட்டு இல்லை உங்களுக்கு ஐ அக்ரின்னு இருக்கும், அதை கொடுத்துட்டு ரைட் சைட் பாட்டமில் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு இருக்கும் கொடுத்துட்டு அடுத்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேப்பர்ஸ் காமிப்பாங்க. மொத்தம் 6 சப்ஜெக்ட் காமிக்கிறாங்க. அதில் என்னென்ன சப்ஜெக்ட் நீங்கள் எழுதணும்னு வில்லிங் இருக்குங்க அந்த சப்ஜெக்ட் போட்டு அதுக்கான கோர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அதில் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ என்ன மீடியமில் எழுத போகிறீங்க அப்படின்ற இதுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கிலீஷ் இருந்தால் இங்கிலீஷ், தமிழ் இருந்தால் தமிழ்னு கொடுக்கணும். ஓகேவா? கொடுத்துட்டு இந்த சைடில் இருக்க, அதாவது என்னோடய லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஐ அக்ரி கொடுத்துட்டு ரைட் சைட் பாட்டமில் இருக்க சேவ் அண்ட் நெக்ஸ்ட்ன்றதை கொடுக்கணும். தென் இந்த எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கே நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க சிபிடி அப்படின்ட்டு என்னோடய லெஃப்ட் டாப் கார்னரில் கொடுத்துருக்காங்க. அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் அப்படி தான் ஃபைனலாக இருக்குது. ஸோ அதுக்கு 2 சென்டர், ஒரு வேளை ஓஎம்ஆராக இருந்ததுன்னா அதுக்கு 2 சென்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் அப்ளை பண்ணதில் இந்த மாதிரி 2 தனித்தனியாக கேட்கல, ஜஸ்ட் 4 சென்டர்ஸ் தான் கேட்டாங்க. ஸோ நம்ம நியர்பை 4 சென்டர்ஸ் கொடுத்துருந்தோம். எந்த ஸ்டேட்டில் வேணும், அடுத்தது அது எந்த டிஸ்ட்ரிக்ட் ஆர் ரீஜனில் வேணும் அப்படின்றத கேட்பாங்க. அதை கொடுத்துட்டு என்னோடய லெஃப்ட் சைட் பாட்டமில் ஐ அக்ரி கொடுத்துட்டு ரைட் சைட் பாட்டமில் இருக்கக்கூடிய சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கணும். தென் இந்த பேஜில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சரை அப்லோட் பண்ணணும். நீங்கள் வேறு ஏதாவது இந்த எலிஜிபிலிட்டி கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும். இப்போது எஸ்சி எஸ்டி அதுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எஸ்டிக்கு முக்கியமாக பண்ணணும். அதே மாதிரி பர்சன் வித் டிசபிலிட்டி இருந்தால் அந்த சர்டிஃபிகேட் ஒன்று வச்சுருப்பீங்களே, லெவல் ஆஃப் டிசபிலிட்டி எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது, 60, 70, 80 அந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேஜராக நீங்கள் என்ன அப்ளை பண்ணணும், எல்லாருமே காமனாக பண்ணக்கூடியது ஃபோட்டோ அண்டு சிக்னேச்சர். ஸோ உங்களோட ஃபோட்டோ வந்து ஜேபிஜி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும், ஃபோட்டோ ஃபார்மேட்டில் இருக்கணும். அதோட சைஸ் வந்து 10 KB to 200 KB தான் இருக்கும், அதை விட்டு எக்ஸைட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் சிக்னேச்சர் வந்து சேம் ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும், அதோட சைஸ் வந்து 4 to 30 தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சூஸ் ஃபைல்னு இருக்குல்லையே, அதை கொடுத்து உங்களோட ஃபைல் அந்த ஃபோட்டோ சிக்னேச்சர் எங்கே இருக்கோ அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சேவ் ஆகிடும். சேவ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களோட ஃபோட்டோ ஷோ ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு என்னோடய ரைட் சைட் பாட்டமில் இருக்கக்கூடிய சேவ் அண்ட் நெக்ஸ்ட்ன்றதை கொடுக்கணும். ஸோ இப்போ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கிறதுக்காக ஃபுல் பேஜ் அப்ளிகேஷன் எனக்கு ஷோ ஆகும் இந்த மாதிரி. ஸோ 1 by 1 நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபர்தராக செக் பண்ணிகிட்டே வாங்க. எங்கேயாச்சும் கரெக்ஷன் இருக்குன்னா மறுபடியும் இந்த சைடில் இருக்க எந்த கேட்டகரியில் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்கன்றதை பார்த்து அதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே போய் சேஞ்ச் பண்ணிடுவோம். இல்லை எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது, நான் ஃபஸ்ட் டைமே கரெக்டாக செக் பண்ணி தான் பண்ணணும்போது கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா சப்மிட் அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு இது ஃபைனல் சப்மிட் ஆகிடும். ஸோ இது உங்களுக்கு ஃபைனல் சப்மிட் ஆனதுக்கப்புறம் மெயில் நீங்கள் ஆல்ரெடி வெரிஃபை பண்ணியிருக்கணும். இன்கேஸ் பண்ணலை அப்படின்னா இது மெயில் வெரிஃபிகேஷன் கேட்கும். அந்த மொபைல் வெரிஃபிகேஷன் மாதிரியே தான் நம்ம ஜஸ்ட் ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த செக்யூரிட்டி பின் நம்பர் 6 or 7 digit நம்பர் இருக்கும், அதை போட்டு சப்மிட் கொடுக்கணும். அதுக்கப்புறமேட்டு அந்த இது லிங்க் ஓப்பன் ஆகிடும். இப்போ மறுபடியும் என்னோடய டேஷ்போர்டுக்கு வந்தோம். ஸோ டேஷ்போர்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் கேட்வே ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ பேமெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 3 ஆப்ஷன் காமிக்கும், எஸ்பிஐ, இபிஐ, கனடா, ஐசிஐசி. ஸோ மேக்ஸிமம் இப்போலாம் எஸ்பிஐ இபின்றது பாட்டமில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட மோட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் எல்லாமே என்ன பண்ணணும், கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுக்கணும். கன்ஃபார்ம் கொடுத்து டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஆன்லைன் மோட் பேமெண்ட்டில் பே பண்ணிடலாம். டெபிட் கார்டு யூஸ் பண்ணியோ இல்லை கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ நீங்கள் ஈவன் ஜிபே, ஃபோன்பே யூஸ் பண்ணி கூட இந்த மாதிரி பண்ணலாம். ஓகேவா? ஸோ எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா இந்த கீழே பாட்டமில் எனக்கு டவுன்லோட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு காமிக்கும். அதை போய்ட்டு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் இந்த மாதிரி தான் டவுன்லோட் ஆகியிருக்கும். நீங்கள் இப்போ கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்கும். ஸோ ஒன்ஸ் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை பிரிண்ட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் பாட்டம் லாஸ்ட்டில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக போட்டு வைக்கிறேன். ஓகேவா? ஸோ எல்லாருமே இதை கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான சிலபஸ் ஜஸ்ட் இப்போ நீங்கள் படித்த 12th தான். ஸோ இது எல்லா போர்ட்லேருந்துமே தான் கேட்பாங்க. சிபிஎஸ்சிலேருந்து மட்டும்தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஈவன் தோ ஸ்டேட் போர்டாக இருந்தாலுமே நீங்கள் கிளியர் பண்ணலாம். பிகாஸ் நானுமே பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் என்ட்ரன்ஸ் எழுதி கிளியர் பண்ணி படித்த ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் தான். மாஸ்டர் டிகிரிஸ் அங்கே தான் பண்ணேன். என்னோடய மாஸ்டர் டிகிரி நாங்கள் பேச்சுலர் டிகிரிக்கான சிலபஸ் தான் படித்தோம். ஸ்கூல் டைம்லேயும் நான் கிளியர் பண்ணேன். பட் அப்போ என்னால் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு படிக்க முடியல பர்சனல் ரீசன்ஸால். ஸோ எக்ஸாமினேஷன் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். உங்களோட ஸ்கூல் லெவல் சப்ஜெக்டை நீங்கள் தரவாக இருந்தால் போதும்.
ஓகேவா. அதுக்கு அடுத்தது நீங்கள் அதுக்கான ப்ரிப்ரேஷன் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட புக்ஸை தரவாக லெசனை லைன் பை லைன் படிங்க. ஜென்ரலாக வெறும் 1 மார்க் மட்டும் படிக்காமல் லெசனை நல்லா படித்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ரொம்ப ஈஸியாகவே கிளியர் பண்ணலாம். எல்லாருக்குமே ஆல் த வெரி பெஸ்ட். உங்களோட 12th எக்ஸாமினேஷன்ஸையும் நல்லா சிறப்பாக பண்ணணும். தென் இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஆல்ரெடி பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் நீட் அப்ளை பண்ணுங்கள். அதர் பிரான்ச்சஸ் எல்லாருமே இன்ஜினியரிங்காக இருந்தால் ஜேஇக்கு அப்ளை பண்ணியிருந்துருக்கணும். ஏன்னா February 29 போர்ட்டல் க்ளோஸ் ஆகிடுச்சு. செகண்ட் செஷனை விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பண்ண முடியாது. ஆல்ரெடி ஃபஸ்ட் செக்ஷன் எக்ஸாமினேஷன் ஓவர் ஆகிடுச்சு. செகண்ட் செஷன் அப்ளை பண்ண எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதுங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது, நிறைய என்ட்ரன்ஸஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே கவர்மெண்ட் காலேஜஸில் ப்ளேஸ் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. உங்களுக்கு இதில் ஃபர்தராக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை எனக்கு கேரியர் கைடன்ஸுக்கு சில வீடியோஸ் வேணும், இல்லை நான் இந்த கோர்ஸ் படிக்க போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு என்ன ஒரு டவுட்டாக இருந்தாலுமே நம்ம வீடியோஸ் எந்த ஒரு வீடியோஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு அதுக்கு என்ன ஃபர்தராக நம்ம பண்ணணுன்றது இந்த யூடியூப்லேயே நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஓகேவா. இல்லை உங்களுக்கு பர்சனல் கைடன்ஸ் வேணும்னாலும் உங்களோட நம்பர்ஸை ஷேர் பண்ணுங்கள். அது மூலிமா ஸோ உங்களுக்கு பர்சனல் கைடன்ஸ் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட டெலகிராமோ இல்லை வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸோ நான் கொடுக்குறேன். அதில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கான பர்சனல் கேரியர் கைடன்ஸை நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.